ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்த்தி ரெசிபி பார்த்திங்கன்னா வெள்ளைச்சோள மாவு வச்சு தாங்க. இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கக்கூடிய மாவு வச்சு ரொம்ப டேஸ்டியாக ஒரு பணியார ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நல்லா பழுத்த வாழைப்பழமாக சின்னதாக 2 வாழைப்பழம் எடுத்துக்கிறேன். பெருசுனா கூட 1 போதும். நல்லா வாழைப்பழம் நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கலாம். இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட வாசனைக்காக 2 ஏலக்காய். இந்த பணியாரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்தளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வாழைப்பழத்தை அரைச்சி செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் கடைகளில் கிடைக்கிற இந்த வெள்ளைச்சோள மாவு வச்சு தாங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாவுலேருந்து நான் ஒரு 1½ கப்பு அளவுக்கு வெள்ளைச்சோள மாவு எடுத்துக்கிறேன். அதே கப்லையே ஒரு 1/4 கப்பு அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, இது கூடவே நம்ம அரைச்ச அந்த வெல்லம், வாழைப்பழம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. இந்த மாவை நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு எடுத்து ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து பாருங்கள், கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ இது கூடவே ஒரு வாழைப்பழத்தை இந்த மாதிரி ரொம்ப ஃபைனாக பொடி பொடியாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது கிட்ஸ்லாம் கொஞ்சம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. சூடான பணியாரக்கல்ல நான் இன்றைக்கி நெய் தான் சேர்த்து செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி நெய்லாம் சேர்த்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைகள்லாம் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்கங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை உள்ளே சேர்த்து மூடி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா நம்மளோட ஹெல்த்தி பணியாரம் ரெடிங்க. இல்லை ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் இல்லை 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான பணியாரம் சூப்பராக ரெடியாகி வந்துருங்க. இதே மாவு வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பணியாரம் பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக வேக வச்ச மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிறேங்க. இந்த கிழங்கை இந்த மாதிரி கேரட் வச்சு துருவி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக சுகர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. தேங்காய் துருவல் கூட இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இதை இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ பணியாரக்கல்லில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க பால்ஸை உள்ளே சேர்த்து அது மேலே மறுபடியும் மாவு சேர்த்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி நல்லா நெய் விட்டு நல்லா 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த மரவள்ளி கிழங்கு ஸ்டஃப் பண்ண ஹெல்த்தி பணியாரம் ரெடிங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக மில்லட்ஸ் எல்லாம் அவங்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க. இந்த வெள்ளைச்சோளத்தில் நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. டயபெட்டிஸுக்கு ரொம்ப நல்லது. கான்ஸ்டிபேஷன்லாம் வராது. அந்தளவுக்கு வெள்ளைச்சோளம் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடும்போது குழந்தைங்க பெரியவங்களாம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற மாவு வச்சு ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக இந்த ரெசிபி செய்யலாங்க. நம்ம ஊற வச்சு அரைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. கண்டிப்பாக இந்த வெள்ளைச்சோள பணியார் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.